அனைவருக்கும் வணக்கம். வெல்வித் நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீ கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணும். ஸோ அதுபடி 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெசன்ஸோட வீடியோஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ லாஸ்ட் வீடியோல 4th லெசன் ஜுடிஷியரி லெசனுடைய கான்செப்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் ஹைகோர்ட்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஸோ இந்த வீடியோல அந்த லெசனுடைய கண்டினியூஷன் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நீதித்துறை சீராய்வு. ஓகேங்களா? தட் இஸ் ஜுடிஷியல் ரிவ்யூனா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிற பவர் யாருக்கு இருக்கு அப்படின்னா இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் போத் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட். உச்சநீதிமன்றத்துக்கும் உயர்நீதிமன்றத்துக்கும் இந்த நீதித்துறை சீராய்வுன்னு சொல்லக்கூடிய ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிற அதிகாரத்தை நம்ம கொடுத்துருக்கோம். சோ என்ன அப்படின்னா இப்ப நாடாளுமன்றமோ இல்ல மாநில சட்டமன்றமோ ஒரு சட்டத்தை எனாக்ட் பண்றாங்க, ஒரு லா எனாக்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? அந்த லா கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்பட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கறத கண்காணிக்கிறதும், ஒருவேளை கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்பட்டு இல்லை அப்படின்னா நீதிமன்றம் உள்ள தலையிட்டு அந்த லாவை வந்துட்டு ஆஸ் அ வாய்ட், ஓகேங்களா, செல்லாது அப்படின்னு தீர்ப்பளிக்கிறதுக்கு நீதிமன்றத்துக்கு இருக்கிற அதிகாரத்தை பத்தி பேசுறது தான் ஜுடிஷியல் ரிவ்யூ. அப்போ ஒரு லா, ஒரு ஆக்ட் அப்படின்னு சொல்லும் போது நாடாளுமன்றமோ இல்ல மாநில சட்டமன்றமோ அந்த சட்டத்தை பிறப்பிக்கலாம். அப்படி பிறப்பிக்கக்கூடிய ஆர்டினரி ஆக்ட், ஓகேங்களா, ஒரு சாதாரண சட்டமா இருந்தாலும் சரி, ஓகேங்களா, இல்ல வந்து ஏதாவது ஒரு ஆர்டினன்ஸ், அவசர சட்டம் சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி, ஈவன் இட் இஸ் a கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அரசியலமைப்பு திருத்த சட்டமா இருந்தாலும் சரி, ஓகேங்களா, இப்படி அமல்படுத்தக்கூடிய இந்த சட்டங்கள் should not affect the constitution, ஓகேங்களா, அரசியலமைப்புக்கு எதிரான ஒரு தன்மையோட இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஒருவேளை அரசியலமைப்பு பாதிக்கிற மாதிரியான சட்டங்களா இது இருந்துச்சு அப்படின்னா யார் உள்ளுக்குள்ளார இன்டர்ஃபியர் ஆகலாம்? நீதிமன்றம் உள்ள தலையிடலாம். ஓகேங்களா? சுப்ரீம் கோர்ட்டோ ஹைகோர்ட்டோ உள்ள தலையிடலாம். உள்ள தலையிட்டு அந்த சட்டம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு they can declare this law as an void, ஓகேங்களா, செல்லாதுன்னு சொல்லி தீர்ப்பளிக்கிறதுக்கு நீதிமன்றங்களுக்கு அதிகாரம் இருக்கு. ஓகேங்களா? சோ அந்த அதிகாரத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஜுடிஷியல் ரிவ்யூ, நீதித்துறை சீராய்வு அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ பவர் அப்படிங்கிறது இஸ் அப்ளிகபிள் ஃபார் போத் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட். உச்ச நீதிமன்றத்துக்கும் சரி உயர்நீதிமன்றத்துக்கும் சரி ரெண்டு பேருக்குமே இந்த அதிகாரம் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? அண்ட் அப்படி அந்த லா எனாக்ட் பண்றாங்களே, சோ அப்படி பார்த்தா எப்படிப்பட்ட சட்டத்தை வேணாலும் நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் எனாக்ட் பண்ணிடலாமா அப்படின்னா கண்டிப்பா கூடாது. தட் should not affect the basic structure of the constitution. சோ அப்படி நாடாளுமன்றமும் மாநில சட்டமன்றமும் தாக்கல் பண்ணக்கூடிய சட்டங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அரசியலமைப்பினுடைய அடிப்படை கட்டமைப்பை பாதிக்காத மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல பேசிக் ஸ்ட்ரக்சர், அடிப்படை கட்டமைப்பு அப்படின்னா எதெல்லாம் மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா மதச்சார்பின்மை அப்படின்னு சொல்லக்கூடிய செகுலரிசம், மக்களாட்சி டெமோக்ரஸி, கூட்டாட்சி முறைன்னு சொல்லக்கூடிய ஃபெடரலிசம்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் நம்ம பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த அடிப்படை கட்டமைப்பு பாதிக்காத மாதிரி தான் சாதாரண சட்டமா இருந்தாலும் அவசர சட்டமா இருந்தாலும் இல்ல திருத்த சட்டமா இருந்தாலும் நாடாளுமன்றமும் சரி மாநில சட்டமன்றமும் சரி எனாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கறத எந்த கேஸ்ல உறுதிப்பட சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் இன் கேசவானந்த் பாரதி கேஸ் ஆஃப் 1973, 1973 வந்த கேசவானந்த் பாரதி வழக்குல தான் உச்சநீதிமன்றம் இதை தெளிவா விலாவாரியா இதெல்லாம் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கறத வகுத்து கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ அப்போ ஜுடிஷியல் ரிவ்யூ, நீதித்துறை சீராய்வுன்னு சொல்லும் போது நாடாளுமன்றமும் சட்டமன்றம் ஏற்றக்கூடிய சட்டங்கள் ஒருவேளை அரசியலமைப்புக்கு முரண்பாடு இருக்கிற பட்சத்துல நீதிமன்றம் உள்ள தலையிட்டு தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தலாம் அப்படிங்கறதான் ஜுடிஷியல் ரிவ்யூ, நீதித்துறை சீராய்வு அப்படின்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், PIL, தட் இஸ் பொதுநல வழக்கு அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஓகேங்களா? சோ PIL அப்படின்னா ஒரு பொதுமக்களினுடைய நலன் கருதி தாக்கல் செய்யப்படக்கூடிய வழக்குகளை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பொதுநல வழக்குகள் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சோ பொதுமக்களுடைய நலன் கருதி எந்த ஒரு தனிநபரும் நீதிமன்றத்தை நாடி மனு அளிக்க முடியும். ஓகேங்களா? சோ ஒன்லி ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள், தனிப்பட்ட பிரச்சனையா இல்லாம அது பொதுமக்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கும்னு கருதி, ஓகேங்களா, ஒரு தனிநபர் நீதிமன்றத்தை தாக்கல் நாடி ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க அப்படின்னா அதை தான் we call it as a public interest litigation, பொதுநல வழக்கு அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்படி இந்த பொதுநல வழக்கு எந்தெந்த நீதிமன்றங்களை தாக்கல் பண்ணலாம் அப்படின்னா ஆர்டிகல் 32 விதி 32 பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணலாம். இதே ஆர்டிகல் 226 விதி 226 பயன்படுத்தி உயர்நீதிமன்றம் ஹைகோர்ட்ல தாக்கல் பண்ணலாம். இதே கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்னு சொல்லக்கூடிய குற்றவியல் நடைமுறை விதிகளுடைய செக்ஷன் 133 பயன்படுத்தி பாத்தீங்க அப்படின்னா தாக்கல் பண்ண முடியும். ஓகேங்களா? எங்க மாவட்ட நீதிமன்றங்களை தாக்கல் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ இப்படி சுப்ரீம் கோர்ட்ல இந்த மனு தாக்கல் பண்றதுக்கு ஆர்டிகல் 32, ஹைகோர்ட்ல தாக்கல் பண்றதுக்கு ஆர்டிகல் 226, இதே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ்ல தாக்கல் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்னு சொல்லக்கூடிய குற்றவியல் நடைமுறை சட்டம் அப்படிங்கிறது தாக்கல் பண்ணப்படும். ஓகேங்களா? சோ அப்படி பொதுமக்களுடைய நலன் கருதி ஒரு தனிநபர் தாக்கல் பண்ணக்கூடிய வழக்குகள் தான் பொதுநல வழக்குகள் அப்படின்னு சொல்லக்கூடிய PIL, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? சோ அப்ப எதெல்லாம் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் PILனு சொல்லக்கூடிய பொதுநல வழக்குகளுக்கு கீழே வரும்? கொத்தடிமை தொழிலாளர்கள் முறை தொடர்பான விவகாரங்களா இருந்தாலும் சரி, கைவிடப்பட்ட அல்லது ஆதரவற்ற குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், குறைந்தபட்ச கூலி வழங்காமை, சிறைச்சாலையில் நிகழும் மரணம், வன்கொடுமைகள் தொடர்பான புகார்களா இருந்தாலும் சரி, விரைவான நீதி அடிப்படை உரிமை என்பதால் துரித விசாரணை கோருவது தொடர்பான விஷயங்கள் பொதுநல வழக்கு கீழே வரும். அண்ட் தென் வழக்கு பதிவு செய்ய மறுக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிக்கு எதிரான வழக்கு மனு தாக்கலை செய்தல், வரதட்சணை கோரி பெண் வன்கொடுமை, மணப்பெண் தீ வைப்பு, பாலியல் வன்கொடுமை, கடத்தல், கொலை, வதை போன்ற குற்றங்களுக்கு எதிரான புகார்களும் பொதுநல வழக்கு கீழே வரும்.
அண்ட் தென் பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினர் மீதான வன்கொடுமை புகார், சுற்றுச்சூழல் மாசுபாடு தொடர்பான புகார்கள் எல்லாமே பொதுநல வழக்கு கீழே வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரோட்ல வந்துட்டு கவர்மெண்ட் அனுமதி மீறி பேனர் வச்சிருக்காங்க அப்படிங்கும் போது காத்துல அந்த பேனர் இடிஞ்சு விழுந்துருச்சு அப்படின்னாலும் கூட பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்படும் இல்லையா? அப்போ அதை கூட நம்ம என்ன பண்ணலாம், பொதுநல வழக்கை நம்ம தாக்கல் பண்ணலாம். இந்த பேனர் வைக்க கூடாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? சோ அப்படி பொதுமக்களுடைய நலன் கருதி தாக்கல் செய்யப்படக்கூடிய வழக்குகளை தான் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுநல வழக்கு அப்படிங்கிற டேர்மை நம்ம மென்ஷன் பண்றோம். ஓகேங்களா? ஸோ அப்படி ஆர்டிகல் 32 பாத்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த வழக்கு பொதுநல வழக்குகளை ஏற்று விசாரிக்கிறதுக்கான அதிகாரம் அப்படிங்கிறது கொடுத்திருக்கு. ஆர்டிகல் 226 அப்படிங்கிறது இது ஹைகோர்ட்டுக்கு கொடுத்திருக்கு. ஓகேங்களா? ரைட். ஸோ அப்படி இந்த பொதுநல வழக்குகள் அப்படிங்கிறது யாருக்கு எதிராக நம்மளால தொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா மாநில அரசு, மத்திய அரசு, மாநகராட்சின்னு சொல்லக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளுக்கு எதிராக தான் தொடுக்க முடியுமே தவிர தனிநபருக்கு எதிராக ஏதாவது பொதுநல வழக்கு தொடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா தொடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ பொது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் சொல்லக்கூடியது which can be issued only against central government, state government and corporations. மாநகராட்சி, மத்திய அரசு, மாநில அரசு போன்றவைக்கு எதிராக மட்டும் தான் தாக்கல் செய்ய முடியுமே தவிர, ஓகேங்களா, இண்டிவிஜுவல் தனிநபருக்கு எதிராக இந்த பொதுநல வழக்கு தாக்கல் பண்ண முடியாது. ஓகேங்களா? சோ இந்தியா பொறுத்த வரைக்கும் பல முக்கியமான PIL கேசஸ் பொதுநல வழக்குகள் அப்படிங்கிறது இது வரைக்கும் வந்திருக்கு. ஓகேங்களா? சோ அப்படி ரொம்ப முக்கியமான கேசஸ் என்ன, அது எதுக்காக தாக்கல் பண்ணாங்க அப்படிங்கறத பார்ப்போம். இந்தியா 2005 பாத்தீங்க அப்படின்னா பொதுநலனுக்கான சமூகம் விசஸ் இந்தியன் கவர்மெண்ட், காமன் காஸ் சொசைட்டி விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு நடந்தது. அதாவது இந்திய அரசாங்கத்துக்கும் காமன் காஸ் சொசைட்டின்னு சொல்லக்கூடிய பொதுநலனுக்கான சமூகம் அப்படிங்கிற அமைப்புக்கும் இடையில நடந்த ஒரு வழக்கு. ஓகேங்களா? சோ 2005 அந்த வழக்குல உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க அப்படின்னா சாலை விபத்துகளை கட்டுப்படுத்துவதற்கு சாலை பாதுகாப்பு சட்டங்கள் இயற்றுவது மாதிரியான தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. சோ இந்தியால ரோட் ஆக்சிடென்ட், சாலை விபத்துகள் அதிகம் நடக்குது. சோ அந்த சாலை விபத்துகளை கட்டுப்படுத்துறதுக்கு சட்ட திட்டங்களை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தொடரப்பட்ட வழக்கு தான் இந்த பொதுநல வழக்கு. தட் இஸ் காமன் காஸ் சொசைட்டி விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியது இந்தியா 2005. அடுத்து இரண்டாவது முக்கியமான பொதுநல வழக்கு என்ன அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநில அரசுக்கும் அங்கம்லால் பாண்டே அப்படிங்கிறவங்களுக்கும் இடையில நடந்த வழக்கு தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் முக்கியமான ஒரு பொதுநல வழக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? உத்தரப்பிரதேச அரசுக்கும், ஓகேங்களா, அங்கம்லால் பாண்டே அப்படிங்கிறவங்களுக்கும் எதிரான வழக்கு. ஓகேங்களா? சோ இந்த வழக்கு எது தொடர்பானது அப்படின்னா கன்ஷிராமினுடைய நினைவரங்கம் கட்டுமான பணி சம்பந்தமானது. சோ கன்ஷிராம் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா பகுஜன் சமாஜ் பார்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியை நிறுவியவர். ஓகேங்களா? சோ இந்தியாவுடைய முக்கியமான தேசிய கட்சிகள்ல ஒண்ணு இந்த பகுஜன் சமாஜ் கட்சின்னு சொல்லுவாங்க. சோ இந்த கட்சியை நிறுவியவர் தான் யார் அப்படின்னா இந்த கன்ஷிராம் அப்படின்னு சொல்லக்கூடியவர். சோ இவர் மறைந்ததுக்கு பிறகு இவருக்கான நினைவிடம் கட்டுறது அப்படிங்கிறது பொதுமக்கள் இடங்களை ஆக்கிரமிச்சு கட்டப்பட்டதா இருந்தது. ஓகே, சோ ஒரு ரோட வந்துட்டு கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணியே இந்த நினைவிடம் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. சோ அதனாலேயே உத்தரப்பிரதேச மாநில அரசாங்கத்துக்கும், ஓகேங்களா, சோ அங்கம்லால் பாண்டே அப்படிங்கிறவங்களுக்கும் இடையில நடந்த வழக்கு அப்படிங்கிறது முழுக்க கன்ஷிராமுடைய நினைவிடம் தொடர்பான பொதுநல வழக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து தேர்ட் இம்பார்ட்டன்டான ஒரு பப்ளிக் லிட்டிகேஷன் கேஸ், PIL கேஸ் என்ன அப்படின்னா மக்களாட்சி உரிமைகளுக்கான மக்கள் ஒன்றியம் எதிர் இந்திய அரசு, பீப்புள்ஸ் யூனியன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய கேஸ். ஓகேங்களா? சோ மக்களாட்சி உரிமைகளுக்கான மக்கள் ஒன்றியம் விசஸ் ஒன்றிய அரசுக்கு இடையிலான வழக்கு. ஓகேங்களா? சோ இந்த வழக்கு எதுக்கானது அப்படின்னா சமூக அளவிலையும் பொருளாதார அளவிலையும் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு தேவை அப்படின்னா நீதிமன்றங்களை போய் நாடுவதற்கு ரொம்ப சிரமமா இருக்கு. அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்கு இல்ல. ஓகேங்களா? எதிர வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பினான்சியலா இருந்தாலும் சரி, சோசியலாவும் இருந்தாலும் சரி, ஓகேங்களா, சமூகத்திலையும் பொருளாதாரத்திலையும் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது ஒரு நிவாரணம் தேவைன்னா அவங்க உச்ச நீதிமன்றத்தையோ இல்ல நீதித்துறையோ போய் நாட முடியுதானா? கண்டிப்பா முடியல. அப்போ இந்த பொதுநல வழக்கு எதுக்காக தாக்கல் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னா சோ அப்படி சமூகத்திலையும் பொருளாதாரத்திலையும் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு, ஓகேங்களா, அரசியலமைப்பு ரீதியான தீர்வு வரணும். ஓகேங்களா? சோ அப்படிங்கறத வலியுறுத்தி தொடரப்பட்ட வழக்கு தான் இந்த பீப்புள்ஸ் யூனியன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய மக்களாட்சி உரிமைகளுக்கான மக்கள் ஒன்றியம் விசஸ் இந்திய அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுநல வழக்கு. அடுத்தது பரமானந்த் கட்டாரியா விசஸ் இந்தியன் கவர்மெண்ட். ஓகேங்களா? சோ பரமானந்த் கட்டாரியா விசஸ் ஒன்றிய அரசு இடையிலான வழக்கு அப்படிங்கிறது அடுத்து நாலாவது முக்கியமான ஒரு பொதுநல வழக்குன்னு சொல்லலாம். சோ இந்த பொதுநல வழக்கு எதுக்கானது அப்படின்னா இதுல உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அதாவது அவசரம் எமர்ஜென்சி மெடிக்கல் எய்ட்னு சொல்லக்கூடிய இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படிங்கும் போது மருத்துவ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க அப்படின்னா போலீஸ் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வாங்க, சோ அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், சோ அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லையா? சோ பட் ஆனா அப்படிலாம் இல்ல. ஓகேங்களா? சோ அவசர மருத்துவ உதவி அப்படிங்கறது ஒவ்வொருத்தருக்கும் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தொடுக்கப்பட்ட வழக்கு தான் இந்த பரமானந்த் கட்டாரியா விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய வழக்கு. ஓகேங்களா? சோ இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் எய்ட் முதலுதவி சிகிச்சை கொடுத்து அவங்களை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், போலீஸ் கேஸ் அப்படிங்கிற பட்சத்துல போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ அப்படி வந்துட்டு பொதுமக்களின் நலனுக்காக தாக்கல் பண்ணக்கூடிய வழக்குகள் தான் இந்த பொதுநல வழக்குகள் எல்லாமே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ரைட். சோ அடுத்தது ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்டை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுதான் நீதித்துறை செயல்பாட்டு முறை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? சோ ஜுடிஷியல் ஆக்டிவிசம். ஓகேங்களா? சோ ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த டேர்ம் முதல்ல யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த இயர் 1947. சோ 1947 சோ அமெரிக்காவினுடைய சர் ஆர்தர் ஷெல் சிங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். ஓகேங்களா? சர் ஷெல் சிங்கர் ஜூனியர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 1947
உச்சநீதிமன்றம் அப்படிங்கிற தலைப்புல என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஒரு கட்டுரை எழுதியிருப்பார். சோ அந்த கட்டுரையில தான் முதல்ல ஜுடிஷியல் ஆக்டிவிசம்னு சொல்லக்கூடிய நீதித்துறை செயல்பாட்டு முறை அப்படிங்கிற டேர்மும் முதல்ல பயன்படுத்தியிருப்பார். ஓகேங்களா? சோ ஜுடிஷியல் ஆக்டிவிசம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, காலம் மாறிட்டே வருது இல்லையா? சோ அதுக்கு ஏத்த மாதிரி நீதித்துறைகளையும் சில அமைப்புகளை கொண்டு வரணும். மெயினா பாத்தீங்க அப்படின்னா, நீதிபதிகள் பழமைவாதத்திலிருந்து பிரிந்து புதிய முற்போக்கான சமூக கொள்கைக்கு ஆதரவாக ஊக்கப்படுத்துவதாகும். ஓகேங்களா? சோ பழமையான தீர்ப்புகளே சொல்லிட்டு வரதுக்கு இந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி புதுமையான தீர்ப்புகளை சொல்றது. ஓகேங்களா? சோ நடைமுறை விதிகளை சில மாற்றங்களை ஏற்படுத்துறது. சோ இதெல்லாம் தான் பாத்தீங்க அப்படின்னா ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீதித்துறையினுடைய செயல்பாட்டு முறை அப்படிங்கிற டேர்ம்ல மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ இந்த ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது சட்டம் இயற்றுதல் என்பது நீதித்துறை செயல்பாட்டு முறையின் மூலம் புதிய பரிணாமத்தை பெற்றிருக்கிறது. இந்த ஜுடிஷியல் ஆக்டிவிசம் மூலியமா தான் பாத்தீங்க அப்படின்னா லா எனாக்ட் பண்ணக்கூடிய பவர் அப்படிங்கிறது என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு புதிய பரிணாமத்தையும் உருவாக்கி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது இந்தியாவுடைய ஜுடிஷியல் செட்டப். ஓகேங்களா? சோ இந்தியாவுடைய 3 முக்கியமான அரசாங்கத்துடைய 3 தூண்கள் அப்படின்னு சொல்லும் போது லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிகியூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரின்னு சொல்லுவோம். அதாவது சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை அப்படிங்கிறது இந்தியாவுடைய நிர்வாக அரசாங்கத்துடைய 3 தூண்கள். ஓகேங்களா? சோ அப்போ கவர்மெண்டோட ஒரு பார்ட்டா இருக்கக்கூடிய இந்தியாவுடைய ஜுடிஷியரி அப்படிங்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜுடிஷியரியை காட்டிலும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே தீவிரமா ஃபங்க்ஷன் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஏன்னா இந்தியன் கவர்மெண்டோட ஒரு அங்கமே ஜுடிஷியரி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? சோ அப்ப பார்க்கும்போது நிறைய கொஸ்டின்ஸ் அரைஸ் ஆகும். ஓகேங்களா? சோ இந்திய சமூகத்தை ஒரு நவீன சமூகமாக மாற்றும் தீர்ப்புகள் அப்படிங்கறத உச்சநீதிமன்றம் நிறைய சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நம்ம கவர்மெண்டுடைய 3 தூண்கள்ல ஒண்ணு நீதித்துறைங்கிறது இல்லைங்களா? சோ அப்போ அமெரிக்கால இருக்கக்கூடிய நீதித்துறையை தாண்டி கூடுதல் பொறுப்புகள் யாருக்கு இருக்கு? இந்திய நீதித்துறைக்கு இருக்கு. சோ அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா அரசியலமைப்புல சொல்லப்பட்டிருக்கிற கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் ஃபாலோ பண்றதை தாண்டி ஓகேங்களா சோ இந்திய சமூகத்தை நவீனம் சமூகமாக மாற்றக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது நீதிமன்றம் வழங்கக்கூடிய தீர்ப்பின் அடிப்படையில் இருக்கு. ஓகேங்களா? சோ அப்படி மெயினா எந்த ஆர்டிகல் அதிகம் பேசப்பட்டதா இருக்கும் அப்படின்னா ஆர்டிகல் 21 இது 21 அப்படிங்கிறதா உச்சநீதிமன்றத்துல அதிகம் பேசப்பட்ட ஆர்டிகல்ஸ்ல ஒன்னாக இருக்கும். ஓகேங்களா? சோ ஏன் அப்படின்னா ஆர்டிகல் 21 என்ன சொல்லுது? ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, அடிப்படை வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கான பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேசுது. ஓகேங்களா? அப்போ நிறைய கேசஸ் நடந்தது. அதுல முக்கியமா ஏகே கோபாலன் விசஸ் மெட்ராஸ் ஸ்டேட். ஓகேங்களா? சோ கோபாலன் விசஸ் மெட்ராஸ் அரசுக்கு இடையிலான நடந்த ஒரு வழக்குல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஆர்டிகல் 21 அப்படின்னு சொல்றது மக்களுக்கான அடிப்படை வாழ்வாதாரத்தையும் அவங்களுக்கான தனிப்பட்ட சுதந்திரத்தையும் கொடுக்குது. ஓகேங்களா? சோ என்ன பண்ணணும் அப்படின்னா சட்டத்துல வழங்கப்பட்டுள்ள செயல்முறைகள் அடிப்படையில் மட்டுமல்லாமல் பகுத்தறிவு மற்றும் நீதித்துறை அடிப்படையிலையும் ஓகேங்களா சோ அவங்களுக்கான சுதந்திரம் ஒடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற வாதத்தை உச்சநீதிமன்றம் மறுத்திருப்பாங்க. சோ ஏகே கோபாலன் கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மக்களுக்கு சுதந்திரமும் அடிப்படை பாதுகாப்பு நம்ம கொடுக்கிறோம், அதை ஒடுக்கப்படணும், அவ்வளவு சுதந்திரம் மக்களுக்கு கொடுக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா உச்சநீதிமன்றம் என்ன பண்ணிருப்பாங்க? கான்ஸ்டியூஷன் படி மட்டும் இல்ல பகுத்தறிவின் அடிப்படையிலும் சரி நீதியின் அடிப்படையிலும் சரி என்ன பண்ண முடியாது, அதை ஒடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து முக்கியமான ஒரு கேஸ் வந்திருக்கும். ஓகேங்களா? சோ அதுதான் என்ன கேஸ் அப்படின்னா மேனகா காந்தி கேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ பட் இந்த மேனகா காந்தி கேஸ்ல தான் உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க அப்படின்னா தட் இஸ் ஆர்டிகல் 21 விதி 21க்கு கீழே எதெல்லாம் பர்சனல் லிபர்ட்டி தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு கீழே வரும் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுங்க அப்படிங்கறத இந்த மேனகா காந்தி கேஸ் மூலியமா தான் தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. அப்ப ஏகே கோபாலன் கேஸ் மக்களுக்கு வழங்கப்பட்ட உரிமைகளை ஒடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க, நீதிமன்றம் மறுப்பு தெரிவிச்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு மேனகா காந்தி கேஸ் வந்திருக்கும். அந்த கேஸ் தான் உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க? பர்சனல் லிபர்ட்டி தனிப்பட்ட சுதந்திரம்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் ஓகேங்களா அடிப்படை பாதுகாப்புன்னு என்னங்கிற விஷயத்தையும் உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. சோ அதுலதான் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு உயிர் வாழ்றதுக்கான உரிமையிலிருந்து படிக்கிறதுக்கான உரிமையிலிருந்து எல்லாமே வழங்கப்பட்டதாக இருக்கும். ஓகேங்களா? சோ ஆர்டிகல் 21 2 முக்கியமான கேசஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்னு ஏகே கோபாலன் கேஸ் உரிமைகளை மறுக்கணும்னு சொல்றாங்க, இன்னொன்னு மேனகா காந்தி கேஸ் எதெல்லாம் 21 கீழே வரும்னு லிஸ்ட் அவுட்டும் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? ரைட். சோ இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு வழக்கை பத்தி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். பகவான் தாஸ் விசஸ் டெல்லி மாநில அரசு. பகவான் தாஸ்க்கும் டெல்லி மாநில அரசுக்கும் இடையே நடந்த முக்கியமான ஒரு வழக்கு. ஓகேங்களா? சோ எதை பத்தி பேசுது அப்படின்னா தட் இஸ் ஹானர் கில்லிங் அப்படின்னு சொல்லக்கூடிய கௌரவ கொலைகளை பத்தி பேசக்கூடியதா இருக்கு. ஓகேங்களா? சோ ஜாதி மதம் மாற்றி திருமணம் செஞ்சுக்கிறதா இருக்கட்டும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரியான விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா ஆணையோ பெண்ணையோ கௌரவ கொலை செய்யக்கூடிய சம்பவங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு, இப்பவும் நடந்துகிட்டு தான் இருக்கு. சோ அந்த கௌரவ கொலைகள் சம்பந்தமான முடிவெடுக்கிறதுக்கு மெயினா அந்த கௌரவ கொலைக்கு மரண தண்டனை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. அது எந்த கேஸ் அப்படின்னா இந்த பகவான் தாஸ் விசஸ் டெல்லி ஸ்டேட் இடையிலான அந்த வழக்கு தான். சோ இந்த வழக்குல தான் உச்சநீதிமன்றம் ஹானர் கில்லிங் சொல்லக்கூடிய கௌரவ கொலை பண்றவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கணும் அப்படிங்கிற தீர்ப்பையும் வழங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? ரைட். சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஜுடிஷியல் ரிவ்யூனா என்ன, ஜுடிஷியல் ஆக்டிவிசம் கான்செப்ட் என்ன, பிஎல்னு சொல்லக்கூடிய பொதுநல வழக்குனா என்ன அப்படிங்கிற கான்செப்ட். ஓகேங்களா? ரைட். சோ அடுத்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா அரசியலமைப்பு சட்டம்னா என்ன, நிர்வாக சட்டம்னா என்ன, ரூல் ஆஃப் லா சட்டத்தின் ஆட்சினா என்ன, ஓகே இந்தியன் பீனல் கோட் இந்திய தண்டனை சட்டம்னா என்ன அப்படிங்கிற விஷயமே அடுத்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.